ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பாடி சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுறதுக்கு நம்ம நுரையீரல் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம நுரையீரல்கள் தொடர்ந்து காற்று மட்டும் இல்லாமல் புகைப்படிற காற்றில் இருக்க மாசுக்களையும் சில ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்களால் ஏற்படுற மாசுக்களையும் தொடர்ந்து நாம் சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாசு நிறைந்த காற்றை நாம் சுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து ஆஸ்துமா, நிமோனியா, புற்றுநோய் அப்படின்னு ஏராளமான சுவாச பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம நுரையீரலை ஹெல்த்தியாக வச்சிருக்கிறதுக்கான பெஸ்ட் வழி என்னன்னு பார்த்தோம்னா ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறது அண்ட் ஆரோக்கியமான உணவுகளை நாம் சாப்பிட்றது தான். ஹெல்த்தியான உணவு கட்டுப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். உலக சுகாதார நிறுவனத்தில் இருக்க அறிக்கையில் 235 மில்லியன் மக்கள் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சிறப்பாக செயல்பட வைக்கிற சில ஆரோக்கியமான 5 உணவுகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள். நம்ம நுரையீரல் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்படணும்னா நமக்கு விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் இந்த 3 இருக்க உணவுகள் அதிக அளவில் நாம் எடுத்துக்கணும். இந்த 3மே ஆப்பிளில் இருக்குது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதால ஆப்பிள் நம்ம நுரையீரலை ஹெல்த்தியாக வச்சுக்க உதவியாக இருக்குது. செகண்ட், கிரீன் டீ. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால நுரையீரலில் இருக்க வீக்கத்தை குறைச்சி வெகு சீக்கிரமே குணமாக உதவியாக இருக்குது. இதில் இருக்க ஆக்சிஜனேட்டட் குர்செட்டின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுதுன்னு தான் சொல்லணும். கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ குடித்த 1000 வயசானவங்களை வச்சு ரிசர்ச் செஞ்சபோது கிரீன் டீயை குடிக்காதவங்களை விட கிரீன் டீ குடித்தவங்களோட நுரையீரல் அதாவது லங் செயல்பாடு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு 2017 நடத்தப்பட்ட ரிசர்ச் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. தேர்ட், காணாங்கெழுத்தி மீன். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்களில் ரொம்ப நாளாக இருக்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வகையான மீனில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பாடியில் ஏற்படுற நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது. ஸோ லங்ஸ் வீக்கம், ஆஸ்துமா, மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மீன்களை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. ஃபோர்த், இஞ்சி. பொதுவாக நம்ம சமையலறையில் எப்போவுமே இருக்க ஒரு பொருட்களில் இஞ்சியும் இருக்கும். இஞ்சியில் பல்வேறு வகையான ஆரோக்கியமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உடலில் ஏற்படுற அழற்சியை குறைக்க உதவியாக இருக்குது. இது நுரையீரலில் இருக்க நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் நுரையீரலில் இருக்க மாசுக்களை நீக்கிறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நாம் மூச்சு விடுற வழியை சீராக்கி லங்ஸை நல்ல காற்றோட்டமாக வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் உங்கள் லங்ஸ் ஹெல்த்தியாக இருக்க உதவி செய்யுது. ஃபிஃப்த், பீட்ரூட். பீட்ரூட்டில் இருக்க ஃபைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரலோட செயல்பாட்டை ரொம்ப சிறப்பாக செய்யும்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதனால் நுரையீரலால் நடக்கக்கூடிய வேலைகளை இது ஈஸியாக செயல்படுத்துது. இந்த நைட்ரேட்களால் நம்ம உடலில் இருக்க இரத்த நாளங்கள் விரிவுபடுத்துறதுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ஆக்சிஜன் அளவை அதிகமாக்கவும் உதவி பண்ணுது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நம்ம நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மூலம்தான் நம்ம நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஸோ நுரையீரல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்க தவறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.